நிறுத்திவிடலாம். நமது எதிர்மறை விமர்சனங்களை அடியோடு நிறுத்திவிடலாம். நம்மீதும் அடுத்தவர்கள் மீதும் நாம் சொல்லும் எதிர்மறையான விமர்சனங்களை நிறுத்திவிடலாம். அன்பு உறவுகளே, நேர்மறை விமர்சனங்கள் இருக்கும்போது நாம் ஏன் எதிர்மறையான விமர்சனங்களை செய்ய வேண்டும்? அடுத்தவர்களை ஊக்கப்படுத்தி வளர்த்து ஆளாக்கும் நேர்மறை விமர்சனங்கள் இருக்கும்போது மற்றவர்கள் மனதை காயப்படுத்தி கலங்கப்படுத்தி தன்னம்பிக்கையை தகர்த்தெறிந்து உணர்வுகளை உறிஞ்சி அவர்களை ஒன்றுமில்லாமல் ஒடுக்கும் எதிர்மறை விமர்சனங்கள் எதற்கு? குறைபாடுகள் இல்லாத மனிதன்தான் ஏது? இயலாமை இல்லாத இனம்தான் எந்த இனம்? தவறுகள் செய்யாத உயிரினங்கள் தான் எங்கிருக்கின்றன? இப்படி இருக்க எதிர்மறை விமர்சனங்களை நிறுத்திவிடலாமே. நம்மீதும் அடுத்தவர்கள் மீதும் நாம் சொல்லும் எதிர்மறையான விமர்சனங்களை நிறுத்திவிடலாமே. இந்த உலகத்தில் வெற்றி பெற்றுள்ள ஒவ்வொருவரும் தங்கள் குறைபாடுகளை நிறைவாக்கி கொண்டவர்கள்தான். தனது இயலாமையையே பலமாக்கி கொண்டவர்கள்தான். தனது தவறுகளை சரி செய்து கொண்டவர்கள்தான். அப்படி இருக்க நம்மால் ஏன் முடியாது? நமது குறிக்கோளை அடைந்தால்தான் சந்தோஷம் என்று எண்ணாமல் அதை அடையும் முயற்சிகளிலும் நாம் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். அதாவது நமது பயணம் முடியும் நிலை மட்டுமல்லாமல் நமது பயணமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதற்கான மன உறுதி வேண்டி உங்களுக்காக பிரார்த்தனையில் நான். நன்றி. வாழ்க வளமுடன்.